Okay, listen. Small case study. ஓகேங்களா? பேஷண்ட் நேம் வந்துட்டு ஸ்ரீநிதி. ஏஜ் வந்துட்டு 17 years. Okay, 17 years female. Gender female. அவங்க ஸ்டூடெண்ட், அவங்க +2 படிக்கிறாங்க. ஓகே, +2 படிக்கிறாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, பெயின் ஓவர் த நெக்ல பெயினா இருக்கும். நெக், அந்த நெக் பெயின் மூலியமா வந்து ரேடியேட்டிங் டு ஓவர் ஹெட் ஃபுல்லா. ஓகேவா? நெக்கோட ஆக்சிபிட்டல் ரீஜன், ஹெட் ரீஜன் ஃபுல்லா பெயினா இருக்கும். ஓகேங்களா? நெக் அண்ட் ஹெட் ரீஜன். ஓகேவா? ஸ்டில் அவங்களுக்கு எப்போ இருக்குன்னா ஒரு 1 year இருக்கு. அவங்க +2 ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து இருக்கு. அவங்க ரொம்ப நேரம் படிக்கும் போதோ அவங்க எழுதும் போதோ வந்துட்டு அப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரியில போயிட்டீங்கன்னா, நோ ஹிஸ்டரி ஆஃப் ட்ராமா, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா. ஓகேவா? தென் ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, no relevant history. Family history, no relevant history. Okay. Then surgical history, no relevant history. Nil significant. Okay. Then personal history வந்துட்டு normal bowel and bowel bladder. Then diet பார்த்தீங்கன்னா both veg and non-veg. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் வந்துட்டு பிரசன்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி. பிரசன்ட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா, ஸோ a 17 years old female student is came with complaints of neck pain past 1 year. Then neck pain onset of our head region, occipital and palatal region. ஓகேங்களா? Then we will go for vitals also stable. BP, pulse rate எல்லாமே stable. Temperature afebrile. ஓகேங்களா? Then go for objective. pain history. pain history போயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் பெயின். எந்த சைட்ல பெயின் இருக்குன்னா, நெக்ல ஏதர் சைடு, நம்மளோட சைட் ஆஃப் நெக்கோட பேக்கு, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஆன்டீரியர்ல லேட்டரல் சைடும் போஸ்டீரியர் சைடு பெயின் இருக்கு. ஓகேவா? சைட்ல வந்துட்டு நெக்கோட சைடு, bilateral and posterior. Then shoulder region. ஓகேவா? சைடு வந்துட்டு ரைட்ல தான் அதிகமா இருக்கும். ரைட் மோர் தேன் லெஃப்ட். ரைட் சைடு பெயின் அதிகமா இருக்கும், லெஃப்ட்ல கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஓகேவா? தென் ஆன்செட் போயிட்டீங்கன்னா gradual. Then duration வந்துட்டு more than 3 months. அப்போ chronic. ஓகே. Then aggravating factors. எப்பதான் பெயின் அக்ரிவேட் ஆகும்னா during movements. ஓகே. ரிலீவிங் ஃபேக்டர் வந்துட்டு ரெஸ்ட் அண்ட் மெடிகேஷன். ஓகே. பெயின் ஸ்கோர் எவ்வளவுக்கு பாத்தீங்கன்னா 1 to 10ல ஒரு 7 இருக்கும். ஓகேவா?
இது நமக்கு என்ன க்ளூ கிடைச்சிருக்குன்னா நெக் பெயின் இருக்கு, பாஸ்ட் ஒன் இயரா இருக்கு. தென் சைட் ஆஃப் பெயின் வேணா போத் சைடு லேட்டர் சைட் ஆஃப் த இங்க பெயின் இருக்கு, தென் போஸ்டியர்ல பெயின் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம ஷோல்டர் ரீஜன்ல ஷோல்டர் இருக்கு இல்லையா, வயிற்று ஷோல்டர்ல பெயின் இருக்கு. ஓகே, this subjective. Next we'll go for objective examination. இதுல என்ன பார்க்கலாம்னா swelling இல்ல, swelling absent. ஓகேவா? மசில் வேஸ்டிங் இல்ல, absent. மசில் வேஸ்டிங் absent. ஓகேவா? பாடி பில்ட் வந்துட்டு ectomorphic. Body build ectomorphic. Okay. Then posterior பாத்தீங்கன்னா right cervical lordosis. cervical lordosis இருக்கு. லார்ட் எப்படி இருக்கும்? லார்டோசிஸ்னா இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? cervical lordosis எப்படி இருக்கும்? நெக் ஃபார்வர்டா போயிருக்குமா, பேக்வர்டா போயிருக்குமா? இப்படி போயிருக்குமா? சரி, ஓகே. தென் லார்டோசிஸ், cervical lordosis இருக்கு. தென் அதுக்கப்புறமா attitude of limb. attitude of limb அது நார்மல், நியூட்ரல். ஓகேவா? தென் gait நார்மல், gait நார்மல். ஓகேயா? தென் palpation. palpation போயிட்டீங்கன்னா பெயினுக்கு இல்ல வந்துட்டா டெண்டனஸ் இருக்கும் இல்லையா? டெண்டனஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிரேட் 1 தான், மைல்டு பெயின் தான். ஓகேங்களா? தென் ஸ்வெல்லிங் இல்ல, எடிமாவும் இல்ல, absent of edema. edema absent. Then muscle tone is a hard. muscle tone hard இருக்கு. எங்கன்னா upper trapezius, upper trapezius, then sternocleidomastoid, then suboccipital. upper trapezius, sternocleidomastoid, then suboccipital muscles எல்லாமே டைட்டா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் palpation ஹிஸ்டரியில. then go for examination. எக்ஸாமினேஷன்ல போயிட்டீங்கன்னா சென்சரி நார்மல், சென்சரி எல்லாமே இன்டாக்டா இருக்கு, சென்சரியில டிஸ்டர்பன்ஸ் இல்ல, நார்மலா இருக்கு. ஓகேவா? தென் மோட்டார்ல போயிட்டீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் ஃபுல்லா தான் இருக்கு, அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ஓகேங்களா? தென் மசில் டோன்ல போயிட்டீங்கன்னா கிரேட் 3 ஹைப்பர்டோன். ஓகேங்களா? தென் மசில் பவர், மசில் பவர்ல நெக் ஃபிளெக்ஸர், ஷோல்டர் எலிவேட்டர்ஸ், தென் நெக்கோட ரொட்டேட்டர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே 4/5. ஓகேவா? ரிஃப்ளெக்ஸ் நார்மல், ரிஃப்ளெக்ஸ் நார்மல். தென் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்துட்டு நெக்கோட சைட் ஃபிளெக்ஷன் இருக்கு இல்லையா, சைட் ஃபிளெக்ஷன் வந்துட்டு ஆக்டிவ் வந்து லிமிட், ஆக்டிவ் பண்ணும்போது லிமிட்டா இருக்கும், ஆனா பாசிவ் பண்ணா ஃபுல்லா இருக்கும். ஆனா பாசிவ்ல பெயின்ஃபுல். இப்போ ஒரு 60 டிகிரி இருக்குன்னா ஆக்டிவா பண்ணும்போது ஒரு 0 to 40 பண்ணுவாங்க. ஓகேவா? அது பாசிவ்ல 0 to 60, ஆனா இந்த 20 டிகிரி வந்து பெயின்ஃபுல், பெயின்ஃபுல். இது பெயின்லெஸ், பெயின் ஃப்ரீ ஸ்டேஜ், பெயின்ஃபுல் ஸ்டேஜ். ஓகே? அதே மாதிரி
ஃப்ளெக்ஷன்லையுமே 0 to 45 ஒரு 70 இருக்கும்னா 50 வரைக்கும் பெயின் ஃப்ரீ. தென் 51ல இருந்து 70 வரைக்கும் பெயின்ஃபுல். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு 50னா ஒரு 40 வரைக்கும் பெயின் ஃப்ரீ, 40 to 50 பெயின்ஃபுல். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. தென் அதே மாதிரி ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதா? தென் உண்மையை கமெண்ட் வந்துட்டு நம்ம நெக் இருக்கு இல்லையா, அவங்க சால்வ் பண்ணும் போது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபிகல்ட்டி டு சால்விங் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது ஒன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ இதுல இருந்து உங்க ஐடியா என்ன? டயக்னோசிஸ் பெயின் இருக்கு, நெக்கு அண்ட் அப்பர் பேக் மசில் டோன் வந்து அது இன்க்ரீஸா இருக்கு, மசில் பவர் மைல்டா கம்மியா இருக்கு. எதுக்கு? நெக்கோட மசில்ஸும் அப்பர் எலிவேட்டர் ஷோல்டர் எலிவேட்டர் கம்மியா இருக்கும். தென் டெண்டர்னஸ் வந்து கிரேட் 1 தான் இருக்கு. அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஸ் நார்மல். ஓகேவா? இப்போ என்ன டயக்னோசிஸ் இருக்கும்? டயக்னோசிஸ் 17 years old. டயக்னோசிஸ் என்ன கண்டிஷன்? வீக்னஸ் இல்லையே, பெயின் தானே சொல்றாங்க. மஸ்குலர் டிஸ்டர்ப் வீக்னஸா இருக்கும், வீக்னஸா இல்ல, ஒன்லி மசில் பவர் நார்மலா இருக்கும். என்னவா இருக்கலாம்? அதாவது சென்சரி நார்மலா இருக்கு, மசில் பவரும் நார்மல் தான், நியர் நார்மல் தான், 4 இருக்கு. மசில் டோன் மட்டும் தான் அதிகமா இருக்கு, மசில் டோன் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரிஃப்ளெக்ஸ் நார்மல். ஓகேவா? ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸும் இண்டிபெண்டன்ட் நார்மல், பேலன்ஸ் கோர்ஸ் எல்லாமே நார்மல். ஓகே. டிபிக்கலா உங்களுக்கு என்னன்னா மசில் அந்த பர்டிகுலர் நெக் ஃப்ளெக்ஸர், எக்ஸ்டென்சர், ரொட்டேட்டர்ஸ், அப்பர் ட்ரெபீசியஸ் இது மட்டும் தான் டோன் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெயின் கோஸ் டு ஹெட் ரீஜனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்னவா இருக்கலாம்? ஓகே, ஒன் இஸ் த cervical. ஓகே, cervical lordosis. இப்போ cervical lordosis இருக்குன்னா அங்க என்ன மசில்ஸ்லாம் வீக் ஆகும்? இப்படி போகுமா, இப்படி போகுமா? ஃப்ரண்ட்ல வருமா, பேக்ல போகுமா? பேக்லயா? லார்டோசிஸ் ஃப்ரண்ட்ல போகுமா, பேக்ல வருமா? ஃப்ரண்ட்ல வரும். சரி, இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும்போது என்ன மசில் வீக் ஆகும், என்ன மசில் ஸ்ட்ரெச் டைட் ஆகும்? ஸ்டெர்னோஹெட் மசில்னா எது வீக் ஆகும்? வீக் ஆகுமா? எது டைட் ஆகும்? பேக் மசில் டைட் ஆகுமா? அப்போ என்னென்ன மசில்ஸ் இருக்கும்? ஓகே, அப்பர் ட்ரெபீசியஸ், அப்புறம் அப்பர் ட்ரெபீசியஸ், ஸ்டெனோகிராமாஸ்டைட், தென் சப்ஆக்சிபிட்டல். ஓகேங்களா? இதெல்லாமே மசில் ஸ்பாசம். ஓகேவா? தென் நம்மளோட ஆன்டீரியர் மசில் இருக்கு இல்லையா, ஸ்டெனோஹையட், தென் பிளாட்டிஸ்மா, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே டைட்டா இருக்கும். ஓகேவா? deep neck flexor, deep neck flexor weakness, deep neck flexor weakness. Okay va? Then anterior neck
flexor tightness. ஓகேவா? புரிஞ்சுதான்? இப்போ கண்டிஷன் வந்துட்டு cervical lordosis, அதனால deep neck flexor weakness and anterior flexor muscle tightness. ஸோ இங்க மசில் டைட்டா இருக்குங்காட்டி உள்ள இந்த ட்ரெக்கியா இருக்கும், இந்த ட்ரெக்கியா இருக்க போற பாஸ் ஆகுது இல்லையா, ஸோ கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனால கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது கொஞ்சம் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும்போது ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. வாங்க, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் சொல்லுங்க. கூட ட்ராக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டிஸ்க் பேத்தாலஜி இல்ல, ஒன்லி மசில் கோர், ஒன்லி கான்செப்ட் ஆஃப் மசில் தான். டீப் எக்ஸ்டென்ஸா இருக்கு இல்லையா, அந்த மசில் ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஃப்ளெக்ஸர் மசில் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, அப்போ பேக் மசில் நம்மளோட டீப் நெக் ஃப்ளெக்ஸர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பேக் மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஆன்ட்ரியர் மசில்ஸ் இருக்கு இல்லையா அதை ஸ்ட்ரெச் பண்ணணும். புரியுதா? இதுக்கு